நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது மயிலை மீடியா சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் உலகை உலுக்கிய ஒரு சம்பவங்களில் முன்னாள் லிபிய அதிபர் முஅம்மர் கடாஃபியின் மகன் சைஃபுல் இஸ்லாம் கடாஃபி அவர்கள் தீய சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டார். இப்போது நாம் அவரது தந்தை முகமது கடாஃபி அவர்களின் வரலாற்றை, அதாவது அந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை நாம் சற்று பார்த்துவிட்டு இந்த விஷயத்திற்கு வந்தோம் என்றால் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் புலப்படும். கடாஃபி அவர்கள் 1969ஆம் ஆண்டு லிபியாவில் சாதாரண ஒரு இராணுவ தளபதியாக அவர் இருந்து வந்தார். அந்த நேரத்தில் அங்கு பல்வேறு அநீதங்கள், மேலை நாடுகளுக்கு அடிமையாகும் போக்கு ஆகியவை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. லிபியாவில் சரியான ஆட்சி இல்லை. இதில் மனம் வெறுத்து போன அவர் 1969ஆம் ஆண்டு லிபியாவை கைப்பற்றுகிறார். லிபியாவை அவர் 1969ஆம் ஆண்டு கைப்பற்றியதில் இருந்து 2011ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 41 வருடங்கள் அவர் நீடித்து ஆட்சி செய்தார். நம்ம மக்கள் அதிக அளவு கடாஃபி சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு அவர் அந்த லிபியாவை ஆட்சி செய்தார் என்றால், ஆப்பிரிக்க நாடுகளிலேயே பணக்கார நாடாக லிபியா உயர்ந்தது. அந்த வட ஆப்பிரிக்க நாடுகளில் பணக்கார நாடாக லிபியா உயர்ந்தது. அந்த நேரத்தில் அவர் ரஷ்யாவுடைய கூட்டமைப்பில் அவர் இணைந்து செயல்பட்டார். அமெரிக்கா முதல்ல இருந்தவங்க அமெரிக்காவுடன் இணக்கமா இருந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பெட்ரோலை குறைந்த வரையில விட்டுக்கிட்டு அவங்களுக்கு அடிமை சேவை செய்து இருந்தார். இவர் வரவும் ரஷ்யாவுடைய ரஷ்யாவும் அமெரிக்காவும் அப்ப நிலம் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தது அந்த காலகட்டங்களில். அப்போது இவருக்கு ரஷ்யாவுடைய அணியில் இவர் இருந்தார். யாரு? முஅம்மர் கடாஃபி அவர்கள். இதன் மூலமாக அவர்கள் என்ன செஞ்சாரு, அந்த பெட்ரோல் வளத்தை அதிகப்படுத்தி அதனுடைய விலையை உயர்த்தி மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதை ஏற்றுமதி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதனால் அந்த நாட்டில் செல்வ வளம் பெருகியது. எந்த அளவிற்கு அவரை சொல்வார்கள் என்றால், அவர் இறந்த பிறகுதான் அவருடைய புகழ் வெளிச்சம் வெளியே வந்தது. அதாவது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதனுடைய பிரசவம் இலவசம், அனைத்து மக்களுக்கும் கல்வி சேவை என்பது இலவசம், அனைவர்களுக்கும் என்ன கல்வி என்ன வேணா படிக்கலாம். இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் அப்படின்னா கிடையாது. அவங்க எந்த உயர்கல்வி எது வேண்டுமானாலும் என்ன செஞ்சுக்கலாம், படித்துக் கொள்ளலாம். உயர்கல்விக்கு அரசே என்ன செய்யும், அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறு மருத்துவம், கல்வி, அடுத்து என்ன மனுஷனுக்கு தேவை, இதை விட்டு போனா வீடு கட்டுவது, அவங்களோட உறைவிடம், இல்லம் வேண்டும். அதுலயும் என்ன செஞ்சுருவாரு, பாதி மானியம் வழங்கப்படும். இப்ப ஒருத்தர் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாருன்னு வச்சுங்களேன், அந்த பட்ஜெட்டை அவரு கொடுத்துட்டாருன்னு சொன்னா கவர்மெண்ட் அவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துரும். அவருடைய இடத்துல அவர் 2 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு பெரிய வீடு கட்டுறாரு. அந்த வீடு கட்டும் போது அதுல என்ன செஞ்சிடும், 1 கோடி ரூபாய் அந்த கவர்மெண்ட் கொடுத்துரும். இந்த அளவுக்குலாம் செஞ்சு அந்த நாட்டை மிகப்பெரிய அளவுகளில் அந்த நாட்டை நல்ல முறையில் முன்னேற்றி வந்தார். அதாவது சுருக்கமாக கூறினால், மக்களை அவர் தந்த திட்டை வைத்து தாங்கினார். அப்படிதான் அதுக்கப்புறம் எழுதுறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த 40 வருடமாக அவர் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தார். அவருடைய ஒரு 25-30 வயசு அவர் கைப்பற்றி பார்த்து வச்சுக்கலாம் இந்தியாவை. கிட்டத்தட்ட அவருடைய 70-72 வயது வரை அவர் என்ன செஞ்சாரு, அவர் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இது நீண்ட காலமாக இந்த நாடு முன்னேறி கொண்டு செல்வதையும், ரஷ்யாவின் சார்பு அணியில் இந்த நாடு இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத அமெரிக்கா என்ன செஞ்சது, இவர் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சுட்டு வராரு, இவர் ஒரு சர்வாதிகாரி என்று என்ன செஞ்சாரு, அவருக்கே அந்த நாட்டில் உள்ள எதிர்ப்பு பொருட்கள் இருக்கும். யாருக்குமே ஒரு நீண்ட காலம் ஆட்சி செய்யும் பொழுது அதுல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்கதானே செய்யும். அவர்களை எல்லாம் தூண்டி விட்டு இந்த என்ன செஞ்சாரு, அந்த அமெரிக்க நாடுகள்லாம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்
லிபியாவுல வந்து என்ன செஞ்சது, ஒரு கலகம் பண்ணி ஏதாவது செஞ்சாகணும். இவர் வந்து ரொம்ப காலமா ஆட்சியில இருக்கிறாரு. இப்படியே இவர் இருந்துகிட்டு இருந்தா அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு இந்த பெட்ரோல் வளத்தை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்ல என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய போராட்டங்களை தூண்டி விடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க, அரபு வசந்தம்னு சொல்லிக்கிட்டு ISIS வந்து என்ன சொல்லிச்சு, இந்த அமைப்பு வந்து ஏமன்ல தொடங்கி அல்ஜீரியா வரைக்கும் அனைத்து அரபு நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் வீக்கா இருக்கோ அந்த நாடுகள் எல்லாம் இது வந்து என்ன செஞ்சது, கைப்பற்றியது. ISIS அமைப்பு வந்து என்ன செஞ்சுட்டு கைப்பற்றியது உங்களுக்கு நல்லா தெரியும். 2011 10 ஆரம்பிச்சு 11 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி கைப்பற்றிக்கிட்டே அவங்க வரும்பொழுது லிபியாவும் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே ஒரு போராட்ட குழு அங்க இருக்கு. அவங்களுக்கு அமெரிக்காவுடைய சார்பு நாடுகள் பக்கத்துல இருக்குல்ல, எகிப்து உதாரணத்துக்கு அதோடைய எல்லையா இருக்கு, மற்ற நாடுகள் இருக்கு. அதனுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஆயுத உதவி எல்லாம் தாராளமா வழங்கப்படுது. இப்படி ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளேயே உள்நாட்டிலேயே ஒரு கலவர சூழலை உருவாக்கி இருக்கு. அத்துடன் சேர்த்து இந்த ISIS அமைப்பும் வந்து என்ன செஞ்சு சேர்ந்து, இந்த IS அமைப்பு யாருன்னு சொன்னா இவங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெற்ற கள்ள குழந்தை. இப்ப இந்த அமைப்பு உலக அளவுல ஏதோ இஸ்லாமிய அமைப்புன்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு பல நாடுகள், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் வந்து யூத மீடியாக்கள் இதை வந்து இஸ்லாமிய அமைப்புன்ற மாதிரி இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்லாத்துக்கு இந்த அமைப்பு சம்பந்தமே இல்லை. காரணம், இஸ்லாமிய அமைப்பா இருந்தா அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், இஸ்ரேலை ஏதாவது செஞ்சிருக்கணும். அவங்க எதுவுமே இஸ்ரேல பண்ணல. முழுக்க முழுக்க இந்த எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றதோ அந்த நாடுகள் மீதுதான், அதாவது வலிமை குன்றி உள்நாட்டு கலவரம் பிரச்சனையில இருக்குல்ல, ஏமன்ல அப்ப பிரச்சனை இருந்துச்சு, என்ன ஈராக்ல பிரச்சனை இருந்துச்சு, அதே மாதிரி சிரியால பிரச்சனை இருந்துச்சு. சிரியா பிரச்சனையை தூண்டி விட்டு அங்கு பல லட்சம் பேர் சாகுவதற்கு காரணமாக இருந்தது இந்த அமைப்பு தான். சிரியாவை கைப்பற்றம் போய் அங்கே ஒரே பிரச்சனையாகி, குறிப்பாக இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அமைப்புடைய இந்த குளறுபடி உலக லெவல்ல உள்ள இஸ்லாமிய நாடுகள் மேல இவர்கள் செய்த இந்த அரபு வசந்தம், அது வந்து வசந்தம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சு, மேற்கத்திய மீடியாக்கள் பரப்பியது. ஆனா இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் செய்த, இந்த நாடுகள் எல்லாம் அவர் கைப்பற்றி அவர்கள் கொண்ட மக்கள் தொகை மற்றும் குறைந்தது 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் வந்து என்ன செஞ்சாங்க, இவர்களுடைய கலவரத்தாலும் இவர்களுடைய பிரச்சனையினாலும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இது அனைத்துமே அமெரிக்க, ஐரோப்பிய, யூத, அதாவது இஸ்ரேல், இந்த 3 நாடுகளும் வந்து 3 நாடுகளும் இணைந்து செய்த ஒரு சதிவேலை. இதில் உச்சமாகத்தான் முகமது கடாபி அவர்கள் என்ன செய்யப்பட்டாரு, சதாம் ஹுசேன் எப்படி பதுக்கிட்டு வெளியே வந்தாரோ அதே மாதிரிதான் அவருக்கு நடந்தது. அவரையும் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த அமைப்பு வந்து கைது செய்து அவரை வந்து சுட்டு கொண்டாங்கன்னு வச்சுங்களேன். 2011ஆம் தேதியோட அவரது மரணம் முடிஞ்சிச்சு. அவருடைய ஹிஸ்டரி, அவருடைய வரலாறு வந்து 1969 ஆரம்பித்தது லிபிய அதிபராக. 2011ஆம் ஆண்டு இந்த ISIS அமைப்பு மற்றும் உள்நாட்டு கலவரக்காரர்களால் அவர் வந்து என்ன செய்யப்பட்டார், அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். சரி, சுட்டுக் கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட 2011 இப்ப என்ன நடக்குது, 2026 இப்ப நடக்குது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இப்போது அந்த மக்கள் வந்து, இப்போது இல்ல, அது 4-5 வருடங்களுக்கு முன்பே அவர்கள் வந்து கடாபியை நினைத்து தவிர்க்கிறார்கள். காரணம், எங்களை இந்த அளவுக்கு ஒரு அருமையாக எங்களை ஆட்சி செஞ்சாரு, எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில ஆட்சிகளை கொடுத்தாரு. ஆனா வந்து நாங்க வந்து அவரை வந்து கொலை செய்திருக்கோமோ, அவருக்கு எதிராக போராடி நாங்க வந்து நாட்டை நாசமாக்கிட்டோமோ என்று யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களே கவலைப்படும் அளவுக்கு இந்த சூழல் இருக்கு. காரணம், 3-4 குழுக்களாக லிபியா வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, அது வந்து துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரூப் என்ன செஞ்சிச்சு, சிறிய லிபியாவை துண்டு துண்டாக வந்து உடைத்து அவரவர்கள் அங்கங்கே தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்ற மாதிரி துப்பாக்கி தூக்குறவெல்லாம் நான் தான் ஜனாதிபதி அப்படின்ட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான சூழல் நிலவி உள்நாட்டு சண்டை இந்த 15 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அது இன்று வரை தீரவில்லை. அது மட்டுமல்ல, உணவு பஞ்சம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்த அந்த மக்களுக்கு உணவு பஞ்சம், வாழ முடியல, பல வீடுகளை வந்து தாக்குதல்ல நாசமாகி அந்த மக்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை தேடி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டது. அதுவரை வாழ்ந்திருந்த அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட இன்று ஒரு கணக்கெடுப்பு பிரகாரம் 8 லட்சம் பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, உணவு இல்லாமல் அந்த நாட்டில் தவிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகள், தொழில் உற்பத்தி, எண்ணெயை குரூட் ஆயிலை ஏற்றுமதி பண்றது அனைத்துமே வந்து நாசமாகி அந்த நாடு இப்படி ஒரு ஏழை நாடாக ஆகி கொண்டிருக்குது. அது இல்லாம சமீபத்துல ஒரு வெள்ளம் அங்க வந்துச்சு, ஒரு அணை உடஞ்சி
அது மிகப்பெரிய ஒரு அணையை வந்து லிபியா அதிபர் முகமது கடாஃபி கட்டியிருந்தார். அந்த அணை உடைஞ்சு மிகப்பெரிய பாதிப்பை வந்து சமீப வருடங்கள்ல லிபியா வந்து என்ன செஞ்சுச்சு, அதையும் சந்திச்சுட்டு அதுல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. அதுக்கு அடுத்து இந்த சூழலில் அவர் 10 ஆண்டு காலம் முகமது கடாஃபி அவர்களின் மகன் சைஃபுல் இஸ்லாம் கடாஃபி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு, 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்துட்டு சமீப வருடங்களாகத்தான் அவர் வந்து என்ன செய்யப்பட்டார், விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்டதும் அவருக்கு வந்து அவருடைய தந்தை கடாஃபி அவர்களுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இந்த இதற்கு இருந்துச்சு, மகனாக இருக்கக்கூடிய சைஃபுல் இஸ்லாம் கடாஃபிக்கும் வந்து இருந்துச்சு. இன்னும் ஒரு 6 மாசம் 3 மாசத்துல தேர்தல் நெருங்கி வருது. இவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் செய்து என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆதரவை வந்து அவர் பெருக்கிக்கிட்டே இருக்கிறார். எப்படின்னா அவருக்கு வந்து செல்ற இடம்லாம் கடுமையான ஆதரவு. அவரும் வந்து என்ன செய்யறாரு, ஒரு பகுதிக்கு அவரும் ஒரு தலைவரா இருக்கிறாரு. அந்த லிபியாவுல மிகப்பெரிய நாடு அது, வட ஆப்பிரிக்க நாடுகளில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடுகளில் லிபியாவும் உண்டு. அப்ப அந்த பகுதிக்கு அவர் தான் வந்து தலைவராக இருக்கிறாரு. லிபியாவே கைப்பற்றக்கூடிய சூழல் அவர்கிட்ட இருக்கு. இதை வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசினுடைய கைகூடியாக இருக்கக்கூடிய பொம்மை ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய முஸ்தபா அப்துல் ஜலீல் என்பவரும் பிரதமராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அல் தீஸ் என்பவரும் என்ன செய்யறாங்க, 2 பேர் தான் இன்னைக்கு வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, ஒருத்தர் பிரதமரா இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் எப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடைய அடிமைகள், பொம்மைகள். இவங்களுடைய ஆட்சி காலம் தான் இந்த சமீப வருடங்களாக நடந்துட்டு வருது. ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு நாட்டை கைப்பற்றிட்டான், ஏதாவது ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர்களை தவிர்த்துட்டான்னு சொன்னாலே அங்கு ஒரு பொம்மை அரசை வந்து நிறுவிடுவான். அவங்க சொல் பேச்சு கேட்கிற மாதிரி உள்ள ஆட்களை நிறுவி அதன் மூலமாக அந்த வளங்களை கொள்ளையடிப்பது அமெரிக்காவுக்கு வந்து கைவந்த கலை. எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த பெட்ரோல் நல்லா நீங்க பாத்தீங்கன்னா லிபியா என்று அழிக்கப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணமே எல்லாம் இந்த பெட்ரோல் வளம் தான். இது வந்து இந்த நாட்டை மட்டும் அவங்க வந்து அழிக்கல. பாகிஸ்தான் முதற்கொண்டு முன்னாள் அதிபர் ஜியா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொன்னா, மாம்பழ கூடையில வெடிகுண்டு ஏற்றப்பட்டு அவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு இடத்துக்கு போறாரு, அல்லது இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன். அந்த நாட்டு அதிபருக்கு மாம்பழங்களே வந்து பரிசா கொடுக்குறோம். பாகிஸ்தான்ல வந்து நல்ல ஒரு சுவையான மாம்பழங்கள் அங்கேயே நிறைய விளையும், இந்தியாவில் விளைகிற மாதிரி. அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போய் அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு மாம்பழ கூடைகள்லாம் ஏற்றப்பட்ட அவருடைய விமானத்துல அவர் பயணிக்கிறார். இது நடந்து ரொம்ப காலம் ஆகுது. அவர் வந்து இந்த விமானத்தை ஏறி பயணிக்கிற நேரத்துல விமானம் ஒரு 5 நிமிஷம் தான் அது பறந்திருக்கும். அதுக்குள்ளே குண்டு வெடித்து அவர் வந்து என்ன செஞ்சாரு, அந்த விமானம் கீழே இருந்து நெருங்கி அவர் வந்து கொல்லப்பட்டார். இவர் இப்படி கொல்லப்பட்டாரா, சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். அதே மாதிரி வெனிசுலாவுடைய முன்னாள் அதிபர் யூகோ சாவேஸ் சொல்லுவாங்க, அவரு இது மாதிரி கடாஃபியும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி இவர்கள் எல்லாமே வந்து ஒரே அளவில் குரல் கொடுத்தவர்கள். என்ன அவங்க குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து சவுதி மற்ற நாடுகள், எண்ணெய் வள நாடுகள்லாம் நீங்க வந்து டாலர்ல பிசினஸ் பண்ணாதீங்க. இவங்க எல்லாம் சொன்ன ஒரு முக்கிய ஒரு இது என்னன்னு சொன்னா, டாலர்ல நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா டாலர் தான் வளரும், இந்த நாட்டு கரன்சி வளராது. நீங்க வந்து என்ன செய்வீங்க, அமெரிக்காவுக்கு அதிக அளவு லாபத்தை சம்பாதிச்சு நீங்க தரீங்க. அதனால உங்களுடைய கரன்சில, அதாவது தினார் இருக்குல்ல, சவுதியுடைய திர்கம் தினாரு இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு, அதுல வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, வியாபாரத்தை பண்ணுங்க. இதன் மூலமாக டாலர் வீழ்ச்சி அடையும். அதாவது இந்த அரபு நாடுகளுடைய பொருளாதாரமும் ஓங்கும், நல்ல முறையில இருக்கும். என்ன நீங்க இது மூலமா நீங்க பண்ணுங்க. இப்ப இந்தியா மாதிரி நாடுகள், மற்ற நாடுகள்லாம் வந்து ஆயில் வாங்குறாங்க, பெட்ரோலிய பொருட்களை வாங்குறாங்கன்னா நீங்க வந்து அவங்க நாட்டு கரன்சிக்கு வந்து கணக்கு பண்ணி நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய இதுல நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க, திருடம்ல வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசினாங்க. யார் இதெல்லாம் பேசினாங்களோ இந்த கோரிக்கையை, ஏன்னா அந்த பெட்ரோலிய வள நாடுகளுக்கு ஒப்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரியா, அந்த அமைப்புல இந்த நாடுகள்லாம் பங்கு பெற்றிருக்கு. இதுல வந்து இவங்க யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க அனைவருமே இன்னைக்கு கிடையாது. எல்லாருமே வந்து எப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஒன்று நேரடியான தாக்குதல் மூலமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் எப்படின்னு சொன்னா, அவர் எங்க இருக்கிறாரோ குறி வச்சு மொசாத்துடைய அந்த உளவாளிகளால் நேரடியாக வந்து ராக்கெட் அனுப்பி இல்ல ட்ரோன் அனுப்பி இந்த காரணங்களால நேரடியாக குண்டு போட்டு அவங்க வந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அல்லது அங்கே உள்ள அவர்களுடைய மொசாத்து ஏஜென்ட்களால் அந்த அதிபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இல்லாட்டி நாட்டையே கைப்பற்றி பல லட்சம் மக்களை கொண்டு குடித்து நாசமாக்கிட்டாரு. எல்லாமே இந்த பெட்ரோல் எங்க இருக்கோ, ஆயில் எங்க இருக்கோ அங்கேயே அமெரிக்கா இருக்கும் அப்படின்றத இது உலகளாவிய ஒரு பேச்சா சொல்லுவாங்க.
ஆயுள் எங்க அங்க அமெரிக்கா இருப்பாங்க அப்படின்னு இந்த அளவுல சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனம். பெட்ரோலிய வள நாடுகள் அனைத்தையுமே தன்னுடைய கைப்பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை டாலர்ல தான் அவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செய்து தொடர்ந்து இந்த முயற்சியை செய்து வருது. எந்த போர் நடந்தாலும் சரி, இப்ப நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் பின்னணி என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுதான் இருக்கும். என்ன நிற்கும்? crude தான் வந்து நிற்கும், பெட்ரோல் தான் வந்து நிற்கும். எல்லாமே சுத்தி வளைச்சு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஈரானை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா அது வந்து இன்று மிகப்பெரிய வளமுள்ள நாடாக வளர்ந்துருக்க வேண்டும். சவுதி மற்ற நாடுகளையாவது விவசாய நாடுகள் கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய விவசாய நாடு கிடையாது. ஈரான்ல ஒரு பகுதி அந்த துருக்கியை ஒட்டி இருக்கும். துருக்கி, துர்க்மெனிஸ்தான் இது போன்ற நாடுகளை வந்து ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பனிமூட்டம் நிறைந்த நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஓடைகள் ஓடக்கூடிய விவசாயத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த அமைப்புகள் எல்லாம் சரியாக அமைந்த நாடு ஈரான். ஒரு பக்கம் அது பாதி பகுதி பாலைவனமாக இருந்தாலும் அது முழுதான பாலைவனமும் கிடையாது. அங்கேயும் வந்து என்ன செய்யும், ஒரு சில பொருட்கள் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாய நாடு, அது இல்லாம பெட்ரோல் வள நாடு, காய்கறிகள்லாம் ஈரானே உற்பத்தி பண்ணிக்கிறது. வெளியே இருந்து வாங்குறது இல்லை பெருவாரியாக. உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி, தக்காளியா இருந்தாலும் சரி, வெங்காயமா இருந்தாலும் சரி, மற்ற இதா இருந்தாலும் ஈரானே உற்பத்தி செய்யுது. அந்த அளவுக்கு வளமான நாடு அது. ஆனா அந்த நாட்டை நீ வந்து பெட்ரோலிய பொருட்களை நீ ஏற்றுமதியே செய்யக்கூடாது அப்படின்னு நீண்ட நாளாக, கிட்டத்தட்ட இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷமாக அமெரிக்கா வந்து அது பெட்ரோலை வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. இதனால்தான் வந்து ஈரானுடைய கரன்சி கீழே போவதற்கு இதுதான் முக்கிய காரணம். ஏன்னா ஈரான் வந்து பெருவாரியாக கடனும் வாங்குறது இல்லை. அவன் நாட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அவன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஈரான் வந்து சமாளிச்சுட்டு இருக்க. மற்ற எல்லாம் இரண்டாவது அவங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஆயுதங்களை அவங்களுக்கு பலப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. காரணம் எப்ப வேணாலும் தாக்குதல், இஸ்ரேல் தாக்குதல் நடக்கும், அமெரிக்கா தாக்குதல் நடக்கும், எதை வேணாலும் தாக்குதல் நடத்திடுவான். அப்ப அவருக்கு எதிர் தாக்குதல் நடத்துக்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஆயுதங்கள் வச்சிருந்தாதான் வந்து என்ன செய்ய முடியும், அவன் இந்த நாடு விட்டு நிலைச்சு இருக்க முடியும். இல்லாட்டி ஈஸியா வந்து என்ன செஞ்சிருவான், ஈரானை கைப்பற்றுவாங்க. அப்ப இந்த சூழல் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஆயுதங்களுக்கு உள்நாட்டு உற்பத்தி ஆயுதம் அவங்க செய்யறாங்க. அவங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, அரபு நாடுகளிலேயே அனைவரும் 99% வெளிநாட்டுல இருந்து ஆயுதம் வாங்குறான். அமெரிக்கா இருந்து ஆயுதம் வாங்குறான், மற்ற யூரோப்பிய நாடுகளிலிருந்து என்ன செய்யறான், ஆயுதம் வாங்குறான். ஆனால் ஆயுதங்களை வெளிநாட்டிலிருந்து பெருவாரியாக வாங்காமல் உள்நாட்டிலேயே அதிக அளவில் தயாரித்து வரக்கூடிய ஒரே நாடு இருக்கு பாத்தீங்கன்னா ஈரான் தான். இன்னைக்கு அந்த ஆயுதங்களை வச்சுதான் நம்ம வந்து அவன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவே அஞ்சுற அளவுக்கு ஈரான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கும் வந்து அவங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, அதிக அளவு பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. சரியா? இல்லாட்டி இவங்கிட்ட இந்த அளவுக்கு ஆயுதம் இல்லைன்னு சொல்றாங்க ஈரான. இன்னைக்கு உள்ள அரசியல் நிலவரத்துக்கு அமெரிக்கா வந்து என்ன செஞ்சிருப்பான், எப்பவோ அந்த ஈரானை கைப்பற்றிருப்பான். சரி, ரைட்டு, இதை நம்ம அப்படியே வச்சிருவோம். இந்த விஷயங்கள்லாம் எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த சூழல்ல லிபியாவில் ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்களோ கடந்த பிறகு வரக்கூடிய தேர்தலில் லிபியா முழுவதையுமே சைஃபுல் இஸ்லாம் கடாஃபி, அதாவது மாமூர் கடாஃபி முன்னாள் அதிபருடைய மகன், அவர் வந்து கைப்பற்றி விடுவார் அப்படின்னு தெளிவாக வந்து அமெரிக்காவுக்கு இந்த தகவல் போகுது. உடனே என்ன செய்யறாங்க, அவர் வந்து ஒரு இதுல இருக்கிறார், பண்ணை வீடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரண வீடு, அதுல வந்து அவர் எழுதிட்டு அவருக்கு மிகப்பெரிய அளவு பாதுகாப்பு எல்லாம் கூட கிடையாது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, 4 பேரு ரொம்ப கடுமையான அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி என்ன செய்யறாங்க, கரெக்டா போயிட்டு அந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. வெளியே அந்த அதுக்கு வரும்ல, அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அவர் மீது வந்து தாக்குதல் நடத்தி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது பிற்பாடு வந்து என்ன சொல்றாங்க, இது அமெரிக்காவுடைய தூண்டுதல்ல தற்போது ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, பொம்மை ஜனாதிபதியா பிரதமரா இருக்காங்கல்ல, இவங்க பண்ண வேலைதான் இது. வந்து அமெரிக்காக்காரங்களே வந்து தாக்குதல் நடத்தல, இவங்க தூண்டி விட்டு இவங்களுடைய படையில இருக்கக்கூடிய ஆட்கள் செய்த வேலைதான் சொல்லிட்டு இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நல்லா பாருங்க, ஒரு நாட்டை வந்து அவருடைய தந்தை கடாஃபி எப்படி செல்வ செழிப்புடன் அந்த நாட்டை உருவாக்கி வைத்திருந்தாரோ அது போல உருவாக்க வேண்டும். நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உணவுக்கு வழியில வேலை தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுட்டு இருக்காங்க. பல பேர் கப்பல்ல போகும்போது தவறு விழுந்து வேற இறந்துறாங்க. நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்களே, படகு தவிர்த்தது இந்த மாதிரி விழுந்துட்டாங்க போட்டுட்டாங்க கேள்விப்படுவீங்க. இதுல வந்து இதுலயும் ஒரு முக்கியமான மக்கள்லாம் யாரும் கேட்டா லிபிய மக்களும். சரியா? அப்ப இந்த மாதிரி வந்து உலக அளவுல வந்து இதை செஞ்சிருக்கு. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இவருடைய மரணத்துல, அதாவது கடாஃபியுடைய மகனுடைய மரணத்துல அவருக்கு இறுதியா வந்து ஒரு இஸ்லாமிய பிரகாரம் ஒரு கொள்கை நடக்கும் அவங்களுக்கு. அந்த கொள்கையில
உலகத்திலே வேற யாருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சான்னு தெரியல. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கூடியிருக்கிறாங்க. அவரு சைஃபுல் இஸ்லாம் கடாஃபி அவருடைய மரண தொழுகையில வந்து, அந்த இறுதி தொழுகைன்னு இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, அந்த தொழுகையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, 10 லட்சம் மக்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்திருக்கின்றது. இன்று அது போன்ற ஒரு சிறந்த அதிபராக வரக்கூடியவரை இன்று அமெரிக்காவுடைய உளவாளிகள், உள்நாட்டு அவர்களுக்கு விலை போனவர்களும் சேர்ந்து மிக மிக அநியாயமாக கொண்டு இந்த இந்தியாவினுடைய வருங்காலத்தையே கேள்விக்குறியாக இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த இந்தியா மீண்டு எழுவதற்கு, அதை வந்து மறுசுழற்சி செய்வதற்கு, அதை முன்னேற்றுவதற்கு ஆட்களே இல்லை என்ற சூழல். இப்ப என்ன இந்த பொம்மை ஆட்சி எப்படி இருக்கோ அதுவே தொடரும், அதோடு சேர்ந்து அதனுடைய உள்நாட்டு கலவரங்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் தொடரும் என்ற சூழல் தான் தற்போது உள்ள சூழல்ல இருக்கு. இது போக போக இந்தியா இன்னும் நாசமாக போகக்கூடிய சூழல் தான் தற்போது இருக்கு. இதை வந்து மீட்பதற்கு இறைவன் நாடினால் அவன் என்ன செய்வான், அதற்கென்று ஒருவரை அவனும் வந்து அதை வந்து உருவாக்கி தருவான் என்று நாம் நம்புகிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இது வந்து ஏதோ அந்த நாட்டுக்கு மாத்திரம் அல்ல, யார் யார் அமெரிக்காவுக்கு எதிராக தீவிரமாக இறங்குகின்றார்களோ அவர்களுடைய நாடுகளுக்கு எல்லாமே இந்த அமெரிக்க ஆதரவு நாடுகள், அமெரிக்கா அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை அதை பல்வேறு ரூபங்களில் செய்வார்கள், பல்வேறு விஷயங்கள் செய்வாங்க. ஒண்ணு பொருளாதார தடைப்பு, நமக்கு எப்படி இந்தியாவுக்கு எப்படி இந்த வரியை ஏற்போம், அதுல வரையப்படி ரஷ்யாவோட என்ன வாங்காத அது இதுன்னு சொல்லிட்டு எப்படி பிரச்சனை பண்றாங்களோ, இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை உலக அளவில் அமெரிக்கா வந்து எந்த நாட்டையும் வந்து உருப்படியாக அவர்கள் அந்த நாட்டு மக்கள் வாழ விடாமல் அமெரிக்கா திருப்பிக் வருகின்றது என்பது மற்றும் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனைத்து மக்களுக்கும் சேர்ங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.